குட் ஈவினிங் ஆல். டாக்டர் ஐஸ்வர்யா நான் 10 இயர்ஸ் பேக் முடித்தப்போ கேம்ப் கண்டக்ட் பண்ணும்போது மெடிக்கல் கேம்பில் ஒரு பேஷண்ட் இன்ஃபர்டிலிட்டி கேஸ் தான். அவங்களுக்கு ப்ராப்பராக அங்கே உள்ள மெடிசன்ஸ் கொடுத்து அவங்க கன்சீவ் ஆகிட்டாங்க. அவங்களும் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இதிலலாம் ஒரு 2 டைம்ஸ் ஃபெயில்ட் ஆகி நிறையா அமௌண்ட் லாஸ் ஆன பேஷண்ட்டு. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு கான்ஃபிடென்ட் க்ரியேட் ஆச்சு. ஆனால் ப்ராப்பராக எப்படி கொண்டு போகிறது, அப்புறம் ரொம்ப தயக்கமாக இருந்துச்சு, எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி நிறைய கொஞ்சம் சொதப்பல் இருந்துச்சு. ஃபியூ கேஸஸ் சக்ஸஸ் ஆனாலும் ட்ரீட்மெண்ட் பிளானில் தான் நான் நிறைய சொதப்பிட்டு இருந்தேன். எப்படின்னா இப்போ இந்த 11 மந்த்ஸ் டியூரேஷன் சொல்கிறது அதெல்லாம் சொல்லலை. நான் டயட்டு எல்லா பேஷண்ட்டுக்குமே யூஸ்வலாக மினிமம் ½ அன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். கவுன்சிலிங் கொடுக்குறதுல நான் எங்கே மிஸ்டேக் பண்ணேன், ட்ரீட்மெண்ட் பிளானில் எங்கே மிஸ்டேக் பண்ணுறது இன்றைக்கி கிளாஸில் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. இப்போ 11 இயர்ஸாக பியூராக சித்தா தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஆனால் கிளினிக் போட்டு 3.5 இயர்ஸ் ஆகுது. பட் இது நாள் வரைக்கும் நம்ம ஆட்கள் டாக்டர்ஸ்லாம் இவ்வளோ ஓப்பன்டாக ஷேர் பண்ணது ரொம்ப கம்மி. இன்றைக்கி சார் கிளாஸில் நிறையா தெரிஞ்சிக்க முடிஞ்சுது. ப்ராப்பராக இன்னும் நம்ம எங்கெங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது சொதப்புறோம் அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இன்னும் ப்ராப்பராக கொண்டு போனால் நல்லா வந்துடலாம். ஃப்யூச்சரில் நம்ம கேஸ் ஹிஸ்ட்ரி சிங்கிள் கேஸ் ஸ்டடி இல்லை அதை பப்ளிஷ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பப்ளிகேஷன் நம்மளது கம்மியாக இருக்குது. அதை ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணிட்டா சித்தா இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிறதுக்கு வசதியாக இருக்கும்.